पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु நம ஸ்ரீநிதயே நமஹ. அன்பர்களே வணக்கம். நமோ வெங்கடேஷாய வெங்கடத்துறைவார்க்கு நம. सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्. உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் ஸ்ரீவேங்கடேச சகஸ்ரநாமம் 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 ஸ்ரீவேங்கடேச சகஸ்ரநாமம். இப்பொழுது நாம் வெங்கடேஷ் பெருமானுடைய சகஸ்ரநாமத்திலே 629வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இந்த திருநாமம் அகரு பங்கில் என்பது. சென்ற திருநாமம் சேறு ஒட்டாதவன். இந்த திருநாமம் அவன் மீது அப்படியே புகைப்படிந்த திருப்பேரிங்கிறது. என்ன சுவாமி மாற்றி ஒன்று அடிக்கிறேன்னு கேட்டால், இதை நாரதர் ரசித்து சொல்கிறார். ஒரு நிகழ்ச்சி எப்படின்னு ரசிட்டர். வைகுண்டத்தில் இருக்கிற நித்திய சூரியர்களுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு ஆசை வந்து பகவான்கிட்ட போனார்கள். பகவானே, நான் உங்களுக்கு ஒரு கீழே பூலோகத்தில் பண்ணுற மாதிரி பூஜை பண்ண ஆசைப்படுறேன். நீயே ரியலாக உட்காத்தி வச்சு, அந்த காலத்தில் முகலாய மன்னர்கள் செஸ் விளையாடுவாங்களாம். அதில் யானை குதிரை போர் வீரர்லாம் அசல் யானை அசல் குதிரை வச்சுருவாங்க. அப்படி ராஜா ரூஃபை நகர்த்தான், நான் வந்து திருவள்ளூர் பொம்மையை நகர்த்தணும். அவர் அப்படியே யானையை நகர்த்துவாங்க. பெரிய கட்டடம் போட்டு போர்க்களம் மாதிரி வச்சு அப்படியே உட்காந்து ஹூக்கா பிடிச்சி ராஜா பார்த்துட்டுப்பார். அப்படி நடக்கும். நாங்கள் இவா சொன்னால் எங்களுக்கு ஒரு ஆசை, பொம்மையை அப்படியே வைத்து திருவாராதனம் பண்ணணும். சரி பண்ணுங்க, என்னாச்சு? உடனே எம்பெருமானுக்கு நல்ல திருமஞ்சனம் பண்ணியாச்சு. பண்ணின புஷ்பத்தை சாத்திரம்னு எடுத்துன்னு வந்தான். எப்பா, திருமேனியில் எம்பெருமான் இவ்வளோ நாடி எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டியிருக்கோம். அதனால் அவனுக்கு கொஞ்சம் அப்படி தூபம் சாத்தி தூபம் காட்டி தலைமையிருக்கெல்லாம் அப்படியே சாம்பிராணி புகை பிடிச்சி அகரு புகை பிடிச்சி அந்த தலையை நல்லா துவட்டி விட்ட பிற்பாடு முடித்து அதுக்கப்புறம் மாலை போட்டு அப்புறம் மேலே அலங்காரம் பண்ணலாம் என்று நித்திய சூரியர்கள் சொன்னார். பகவான் அவ்வளோ நாள் இருப்பானான்னா நமக்கு இல்லாமல் யாருக்கு இருக்க போகிறான் என்று வைகுண்டத்தில் அதை பூஜை பண்ணுறாங்க. வைகுண்டத்தில் நடக்கிறது திருமஞ்சனம். எல்லாரும் புஷ்பத்தை ரெடியாக எடுத்துகிட்டு சூட்டு நன்மாலைகள் தூயன வேந்தி, நல்ல தூய நன்மாலைகளை ஏந்தி இருக்கார்கள். விண்ணோர்கள் நன்னீராட்டி பகவானுக்கு அபிஷேகம் பண்ணிட்டார்கள். அப்புறம் பகவானுக்கு தூபம் கொடுக்கணும். தூபம் அழகிய தூபம். அழகிய தூபம்னா என்ன? இப்போல்லாம் பெரிய கஷ்டம். இந்த பூஜை பண்ண ஆரம்பித்தாலே கோயிலில் தூபம் ரெடியாக வச்சுட்டே இருப்பாங்க. ஒரு மணி அடித்து தூபம் 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 போட்டுட்டே இருக்கும். நடுவில் வந்துகிட்டே இருக்கும். அது ஒரு தூபக்கால்னு ஒன்று இருக்கும். அதில் தணலை வச்சுருப்பாங்க. அதில் அப்படி சாம்பிராணி பொடியை போடுவாங்க.
அது தூபம் அந்த நெருப்பு கொழுந்து விட்டால் தான் சாம்பிராணி பண்ணணும்னா பற்றிக்கும். அதுக்காக சில பேர் ஊன்னு ஊதுவாங்க. ஏன்னா இதை ஊதுற எச்சலாக எடுத்துன்னுவாங்க. ஆச்சாரமாக சில பேர் இப்படி கையை வச்சு ஊதுவாங்க. கையை வச்சு ஊதுனா மட்டும் சரியா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்காக சில பேர் என்ன பண்ணுவாங்க, விசிறியால் விசிறுவாங்க. இன்னும் சில பேர் அது நியாயம் இல்லைப்பான்னு சொல்லி ஒரு ஊதுகோடால் ஊதுவாங்க. இது பல வகையாக பண்ணுறாங்க. வேறு தற்காலத்தில் என்ன ஆகிட்டுருக்கு பல கோயில்களில், அந்த தணல் மடைப்பள்ளியிலேருந்து வரணும். மடைப்பள்ளியில் மக்கள் இப்பொழுது விறகடுப்பெல்லாம் வச்சு பூஜை பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. மக்கள் சோம்பேறிகளாக நாகரிகத்தால் ஆனவர்கள். அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, கேஸில் சமையல் பண்ணிடுறாங்க. தணல் எப்படி கேஸில் வரும், அதுக்காக 2 ஊதுவத்தியை கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. அந்த ஊதுவத்தியெல்லாம் அப்படி காமிச்சிடுறாங்க. அப்போது முன்காலத்தில் அந்த நெருப்பு போட்டு, நெருப்பு மேலே அகருப்பொடி சாம்பிராணி போட்டு கம்மன்னு அந்த காட்சியை புகையில பகவான் மறைகிற மாதிரி இருந்தால் வரக்கூடிய அனுபவம் இப்போ கிடையாது. ஏதோ அப்படி காமிச்சு தூப்பங்கிறாங்க. இது கலியுகத்தினுடைய பல காட்சி மாறர்கள் இது ஒன்றும். அது எப்படியாவது ஓட்டம். வைகுண்ட லோகத்தில் அவங்களுக்கு அந்த கஷ்டம் கிடையாது. அதெல்லாம் பெரிய தூபக்கல் எடுத்துகிட்டு வந்து அதில் அக்னியை போட்டு அப்படியே அகரு முதலிய வாசனை பொருளை போட்டு, அகருங்கிறது ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி ஐட்டம். நான் கூட அகர் ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்தேன். அவ்வளோ வாசனை அடிக்கும். இப்போ அகருன்னு சொல்கிறதெல்லாம் அகர் கிடையாது. எல்லாம் எங்கும் போலியை கண்டு ஏமாறாதீர்கள்ங்கிற மாதிரி. அது ரொம்ப உயர்ந்த ஐட்டம். அதில் சாம்பிராணி அகரெலாம் கலந்து அதை அப்படி அகருவை சந்தனத்தோட சேர்ப்பாங்க. பச்சைக்கல் புறம் பூ அகரு வச்சு இழைக்கணும் சந்தனம். அப்படி இழைச்ச சந்தனம் தான் பகவானுக்கு கொடுக்கணும். அதில் குங்கும சம்பக கற்பூர அகரு பங்கஜ மிஸ்ராகா கந்தாகான்னு கொடுக்கணுமா, அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட அகரு போட்டு தூபம் போடுறாங்க. யார், வைகுண்டத்தில் ஒரு தூபம் ஏற்றி அப்படி போடுற நாளில் பூலோகத்தில் எவ்வளோ நாழியாக இருக்கும். பகவான் பார்த்தேன், என்னையா நீங்கள் எவ்வளோ நாழியாக பூஜை பண்ணுறீங்க, பூலோகக்காரனால தான் அவருக்கு அழுத்து போடும், உங்களுக்கு அழுக்கவே அழுக்கலை. இதை பார், எனக்கு அழுக்கிறது, எனக்கு ஒரு வேலை இருக்குது அப்படின்னா அதை பண்ணிட்டு வரேன். நான் எப்படி பண்ணான், அவள் அப்படி தூர்வந்தவன் அப்படி தூபம் காண்பிக்கிறச்சே டோக்குன்னு பூலோகத்தில் கிருஷ்ணா வந்து பிறந்தான். அது கூட ஆச்சரியம் இல்லை. அங்கேருந்து தன்னுடைய தாயோட மாமன் வீட்டுக்கு போனான். அங்கே மாமன் வீட்டில் போனால் அவனுடைய இவன் பிறந்த பிற்பாடு பிறந்த நப்பின்னு நீளை இருக்கா, அவளை கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய தகுதி உள்ளவன் 7 காளை மாடு அடக்கணும்னு வச்சுருக்காரு மாமா கும்பன், யசோதையின் பிரதர். அந்த 7 காளையும் அடுக்க யாராலும் முடியல. அது திடீர்னு 4 நாள் பிரமாதமாக வளர்ந்து எல்லாரையும் கொல்றது. அந்த 7 காளைகளும் ஒத்தனை அடக்கி கொன்று அந்த நப்பினையும் கல்யாணம் பண்ணிட்டு ஆனந்த கூத்தாடி தான் பகவான். அங்கே என்ன நடக்கிறது, வைகுண்டத்தில் தூர்வந்தம்னு இது தூபம் போட்டிருக்கா. உள்ள பெருமாள் இருக்கிறா இல்லையான்னு தெரியாது. அவளை அவ்வளோ தூபம் போடுறா. அதுக்குள்ளே இவ்வளோ வேலை அங்கே முடிஞ்சு போயிடுது. அங்கே வந்து நின்னா நப்பினை மட்டும் கேட்டாலாம். ஆனால் உங்கள் உடம்புல ஒரு பெரிய அகர் வாசனை அடிக்கிறது, எப்படி அடிக்கிறதுன்னு கேட்டான். அதுவா, வைகுண்டத்தில் எத்திய சுருள் போடுற அகருமா, அதோடு அப்படியே வந்துவிட்டேன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னானான். எப்படி இருக்கு வசிட்டரே, நான் பகவான் எப்படியெல்லாம் லீலை பண்ணுறான் பாரு. அந்த நீலார்த்தே அந்த நீலாதேவிக்காய் 7 விஷபங்களை அடக்கி அப்போ கூட உடம்பில் அந்த அகர் வாசனையோடு நின்ற பகவான் அப்படின்னு ரசித்து சொல்கிறார் நாரதர். அதை ஒரு திருநாமமாகவே சொல்லிட்டார், அகரு பங்கிளாய நமஹா. அன்பர்களே, இதுதான் 629வது திருநாமம். இதற்கு பின்னணியான ஸ்லோகம் என்ன? தூரசீது தூபோத்த தூமச்சன்னோ திவக்குகா பத்ரசப்தகந்தாசோ அகருபங்கிளதாமிதா. பகவான் திருமேனிலே எத்தனையோ வாசனை உண்டு. கிருஷ்ணாவதாரத்தில் பகவான் திருமேனியில் என்னென்ன வாசனை அடிக்கும் ஆழ்வாரே சொல்கிறார். ஒரு பக்கம் பார்த்தா இந்த மாதிரி அகரு வாசனை அடிக்கும், இன்னொரு பக்கம் பார்த்தா வெண்ணெய் வாசனை அடிக்கும், அதான் வெண்ணையாக பூசின்னு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா தயிர் வாசனை, இன்னொரு பக்கம் பார்த்தா பால் வாசனை. எந்த வாசனை அடிக்கின்னு தெரியாத ஒரே மிக்ஸ்டு வாசனை. இத்தனையோடையும் பகவான் இருப்பான். அவன் டான்ஸ் ஆடினா இத்தனை வாசனை கமல்னு விரிஞ்சு கமழுமா.
அதில் இந்த அகரு வாசனை மட்டும் எங்கேருந்து வந்ததுன்னு ரொம்ப நாள் ஆயர்களுக்கு புரியலை. இப்போ இந்த திருநாமம் கேட்டவுடனே புரிஞ்சு போயிடுது. ஓஹோ, அங்கிருந்து அந்த வாசனையோடையே வந்திருக்கான். ஏன் சுவாமி அந்த வாசனையோடையே வருவான், இந்த ஊரில் வாசனை கிடைக்காதன்னா அது அவனுக்கு ஒரு லீலை. அந்த பக்தர்களை அனுகிரகிக்கிறச்சே அவர்கள் கொடுத்த வாசனையோடு இங்கே வரும். திருக்கண்ணபுரத்தில் பெருமாள் முனையதரன்னு ஒரு தளபதி, பெருமாளுக்கு அவன் ஒரு பொங்கல் பண்ணுவான். அவன் பண்ணினா கோயிலில் சாப்பிடுவான். திருவேரம்மன் வாழை மடப்பள்ளியில் அதெல்லாம் அவன் வீட்டிலையே பண்ணுவான். அதாவது பொங்கல் பண்ணணுன்னா பாசிப்பருப்போடு இருக்கணும். அவன் முழு பாசிப்பருப்பையே போட்டுருவான், பயிரையே போட்டு ஒரு ஸ்பெஷல் பொங்கல் பண்ணுவான். ஆனால் முனையதரன் பொங்கல்னு பேர். அதுக்கு நெய் நன்னா அவக்கிழமாக குத்துவான். அதை எடுத்து தங்கள் வீட்டு மடப்பள்ளியில் வச்சே பெருமாளே சாப்பிடுவான். பெருமாள் சீகரிப்பார். ஒரு நாள் பகவான் இவனுடைய பக்தி எல்லாரும் காண்பிப்பதற்காக தன்னுடைய இவன் அப்படி பகவானை காண்பித்த பிற்பாடு அவன் படுத்துக்கிறான். அவன் எம்பெருமானுடைய கர்ப்ப கிரகத்திலிருந்து அப்படியே பொங்கல் சிந்தின்னு இருக்கு. பகவானை சாப்பிட்டு போனது. ஏன் ராத்திரி பொங்கலே பண்ணலை, இது ஏதியா பொங்கல் அப்படின்னு திரட்டி பார்த்தா புது வகையான பொங்கல். ஆஹா, இந்த பொங்கல் யார் பண்ணுறா, இந்த பொங்கல் எங்கே வரைக்கும் போகிறதுன்னு பார்த்தா முனையதரன் வீடு வரைக்கும் போகிறது. முனையதரா உண்மையை சொல்லுன்னா அவன் சொன்ன, நேற்று தினம் நான் பொங்கல் படைக்கிறேன் பகவானுக்கு, நேற்று படைத்தேன். அந்த பொங்கல் முனையதரன் அந்த மெனுவை சொன்னான், எப்படி பண்ணுறதுன்னு அதனுடைய எப்படி சொல்லணும் அதனுடைய முறை பண்ணும் முறையை சொன்னான். உடனே கோயிலில் சொல்லிட்டா, பகவான் இதை ஆசைப்பட்டு சாப்பிட்றேன், இனிமேல் இங்கேயே பண்ணிவிடணும் என்றும் திருக்கண்ணபுரம் சௌரிப்பனால அதை சாப்பிட்றேன். இப்படி ஒருத்தருக்கு தான் பண்ணுற அனுகிரகம் எல்லாருக்கும் தெரியணும்னு நினைப்பான். அதனால் தேவர்களுக்கு நித்தியசூரிகள் பூசின அகருவோடு இங்கே வந்து காட்சி. இதைத்தான் நாரதர் ரசித்த அகரு பங்கிலன்னு சொல்கிறார். தூரசீதி தூபோத்த தூமச்சன்னோ திவக்குகா பத்ரசப்தகந்தாசு அகரு பங்கிளதாம் இதஹா. இதுக்கு தமிழ், சூட்டுனன் மாலைகள் தூயன ஏந்தி விண்ணோர்கள் நன்னீராட்டி அந்தூபம் தரா நிற்கவே அங்கு ஓர் மாயினால் ஈட்டிய வெண்ணெய் தொடு உண்ண பூந்து இவிலேற்றுவன் கூனின் கோட்டிடை ஆடினை கூத்து அடலாயர்தம் கொம்பினுக்கே என்றபடியாக தூபம் வளர்ந்திடத்தான் அகரு பங்கிளன் ஆம். அகரு பங்கிளாய நமஹா. நமோ வெங்கடேஷாய. வெங்கடத்துறைவார்க்கு நம. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ